மாப்பிள மாப்பிள என்னடா? நிஜமாவே பாப்பாவை குணப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இங்க பாரு, டாக்டரும் நானும் இதை பத்தி முன்னாடியே பேசிட்டு அவர் எனக்கு நம்பிக்கை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நான் உனக்கு நம்பிக்கை கொடுத்து இங்க கூட்டிட்டு வந்தேன். எப்படி மாப்பிள? சென்னையில நான் போகாத ஹாஸ்பிட்டல் கிடையாது, பார்க்காத டாக்டர் கிடையாது. இவர் இந்த ட்ரீட்மெண்ட்டுக்குன்னே ஸ்பெஷலா வந்திருக்காரு யூஎஸ்ல இருந்து. ரொம்ப கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்ல இருக்கிற கேஸை இவர் தான் டீல் பண்றாரு. அதுக்காக இவர் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வர வைக்கிறாங்க நம்ம கேட்டோம்னா. அப்படியா? அப்போ பாப்பாவுக்காக நீ வர வச்சிருக்கியா இவரை? ம். சரி, எப்படி மாப்பிள? எப்படி என் பிள்ளை அப்ப பொழைச்சிருவாளா? அவளுக்கு அவளுக்கு ஆயுசு கெட்டியா? அவளுக்கு ஒன்றும் ஆகாதா? சரியா போயிருமா? கண்டிப்பா குணப்படுத்திடலாம், நீ மனசு வச்சா. என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லு மாப்பிள. என் பிள்ளைக்காக என் உசிரையே கொடுப்பேன். நான் செத்தா கூட எனக்கு கவலை இல்லை. என் பிள்ளைய நீ பாத்துக்குவ, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. சொல்லு, என்ன செய்யணும்? உன் உசுரை தான் நீ கொடுக்கணும், ஆனா நீ சாக வேண்டாம். என்ன சொல்ற மாப்பிள? உசுரை கொடுக்கணும், ஆனா நான் சாக மாட்டேனா? எப்படி? நான் டீட்டெயிலாக சொல்கிறேன், ஆனால் நீ கொஞ்சம் பொறுமையாக கோவப்படாமல் கேட்கணும். ம், சரி. நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும். மறுபடியும் என் வாழ்க்கையில் கல்யாணமா? கோவப்படாமல் பொறுமையாக கேட்கணும்னு சொன்னேன்ல. சரி சரி, சாரி. நீ சொல்கிற மாதிரியே நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் என் பிள்ளை எப்படி குணமாவா? நீ இருக்கிற பிரச்சனை போதாதுன்னு இன்னொரு புது பிரச்சனையை விலை கொடுத்து வாங்க சொல்ற என்ன? இல்லடா, உனக்கு ஒரு பிரச்சனைனா அது எனக்கும் தானே. அப்புறம் கல்யாணம் பண்ணிக்க சொல்ற? இங்க பாரு, இதை பத்தி நானும் டாக்டரும் நிறைய தடவை பேசி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் தான் இதை நான் உங்ககிட்ட கொண்டு வரேன். ம், சரி. என்ன பண்ண போறோம்? ஸ்டெம் செல் ட்ரீட்மெண்ட். அது அது அதை பத்தி நானும் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இந்த நோயையும் குணப்படுத்தலாமா? கண்டிப்பா கியூர் பண்ணிடலான்னு டாக்டர் சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்றேன். பாப்பாவோட பிளட் குரூப், அப்புறம் அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு தேவையான மற்ற எல்லா விஷயத்தோடையும் மேட்ச் ஆகுற மாதிரி ஒரு பொண்ணை தேடி கண்டுபிடிச்சு அந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கணும். அந்த பொண்ணு மூலமா நீ ஒரு குழந்தையும் பெற்றுக்கணும். அப்போ டெலிவரி டைம்ல அந்த தொப்புள் கொடியை சேகரிக்கணும். அதை வச்சு பாப்பாவுக்கு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணணும். நமக்கு ரொம்பலாம் கால அவகாசம் கிடையாது. இதை சீக்கிரமே நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும். நீ டிலே பண்ண பண்ண பாப்பாவுக்கு தான் ஆபத்து. நோயோட தாக்கம் பாப்பாவுக்கு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். இனி முடிவு உன் கையில. பாப்பாவை காப்பாற்ற போறியா இல்ல? மாப்பிள்ள, இதெல்லாம் நடக்கிற காரியமா? நடக்கும், நீ மனசு வச்சா நடக்கும். மெடிக்கல் சயின்ஸ் இப்போ எவ்வளவோ இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அதை நம்ம பாப்பாவுக்காக நம்ம யூஸ் பண்ணுறதுல ஒன்றும் தப்பு இல்லையே. நீ மட்டும் மனசு வச்சு கொஞ்சம் இறங்கி வந்தால் போதும், பாப்பாவை காப்பாற்றிடலாம். மாப்பிள்ள, இதெல்லாம் சரியா வருமா? எந்த பொண்ணு இதுக்கெல்லாம் சம்மதிப்பா? நம்ம எல்லாத்தையும் டீட்டெயிலாக எடுத்து சொல்லி சம்மதிக்க வைக்கணும். அப்படி ஒரு பொண்ணு நம்ம தான் தேடி கண்டுபிடிக்கணும். ஆனா மாப்பிள்ள, இன்னொரு தடவை கல்யாணங்கிறத என் மனசு ஏத்துக்கவே மாட்டேங்குது. ஏற்கனவே ஒரு தடவை நான் பட்டதெல்லாம் போதும்னு தோணுது. கஷ்டம்தான் வேண்டா, உன் கஷ்டம் எனக்கும் புரியுது. ஆனா நடந்து முடிஞ்ச பிரச்சனையை மனசுல வச்சுக்கிட்டு நீ இன்னொரு பெரிய பிரச்சனையை ஆரம்பிக்க போற. பாப்பாவை இப்படியே விட்டுட்டா நோயோட தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே போகும். அதை பார்த்துட்டு நீ நிம்மதியா இருப்பியா சொல்லு? முடியாது மாப்பிள்ள. அதனாலதான் நான் அப்படி ஒரு முடிவு எடுத்தேன். பாப்பாவோட வாழ்க்கை முடிஞ்சதுக்கு அப்புறம் என் வாழ்க்கையை நான் முடிச்சுக்கிறதா. அது ரெண்டாவது. ஆனா அந்த நோயோட தாக்கம் அதிகரிக்க அதிகரிக்க பாப்பா எவ்வளவு கஷ்டப்படுவாங்கிறத நீ யோசிச்சு பார்த்தியா? அதை கண்ணு முன்னாடி நீ பார்த்துக்கிட்டே இருக்க போறியா? மாப்பிள்ள, கடவுள் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு பெரிய கஷ்டத்தை கொடுக்கணும்? என் பிள்ளைக்கு இப்படி ஒரு நோயை கொடுத்ததுக்கு பதிலா எனக்கு கொடுத்துருக்கலாம் இல்ல? கடவுளுக்கு கொஞ்சம் கூட இறக்கங்கிறதே இல்ல பத்தியா? அழாத வேண்டா, இது அழறதுக்கான நேரம் இல்ல. அழாத, அழக்கூடாது. இங்க பாரு, நமக்கு ரொம்ப டைம் எல்லாம் இல்ல. நீ சீக்கிரமா யோசிச்சு ஒரு நல்ல முடிவா சொல்லு. பாப்பா பிறக்கும் போதே தொப்புள் கொடியை சேவ் பண்ணியிருந்தா இப்ப நீ கல்யாணம் பண்ணியிருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அந்த நேரத்துல எனக்கு அதெல்லாம் ஒன்றும் ஞாபகம் இல்லை. கொடுத்தாங்களா என்னன்னு கூட தெரியல. சரி விடு, இப்ப அதை பத்தி யோசிக்கிறதுக்கு நமக்கு டைம் இல்லை. நீ இன்னைக்கு ஒரு நாள் முழுக்க நல்லா யோசி. நாளைக்கு விடிஞ்சதும் உன்னோட முடிவை சொல்லு. என்ன யோசிக்கிறியா? ம், சரி. அப்போ கிளம்பலாம். நான் போய் பாப்பாவை தூக்கிட்டு வரேன், நீ போய் கார்ல இரு. ம். எதுக்கு எம்கே என்ன இங்கே கூட்டிட்டு வந்திருக்க? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் வினி. என்ன பேசணும்? எதுவா இருந்தாலும் ஆஃபீஸ்லயே வச்சு பேசியிருக்கலாமே. இல்ல, உங்ககிட்ட கொஞ்சம் மனசு விட்டு பேசணும்னு சொல்லி தான் உன்னை வெளியே கூட்டிட்டு வந்தேன். சரி, சொல்லு. ரீசெண்டா நீ பாத்துக்கோன்னு சொல்லி உங்ககிட்ட நான் ஹேண்ட் ஓவர் பண்ண ப்ராஜெக்ட்டை வேற ஒருத்தவங்க டேக் ஓவர் பண்ண விட்டுருக்க. அவங்க கொடுத்த பிளான் நம்மளோட பிளானை விட நல்லா இருந்திருக்கும். அதனால ப்ராஜெக்ட் அவங்க கிட்ட கொடுத்துருக்காங்க, ஓகே சொல்லியிருக்காங்க. வினி, என்கிட்ட இப்படி பேசுறதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம்? எந்த ப்ராஜெக்ட் கொடுத்தாலும் அதை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சு கொடுக்குற திறமை உங்ககிட்ட இருக்குன்னு தானே உங்ககிட்ட இந்த ப்ராஜெக்ட்டை ஹேண்ட் ஓவர் பண்ணேன். இது வரைக்கும் இந்த மாதிரிலாம் நீ பண்ணது இல்லையே.
நீ கூட தான் இது வரைக்கும் பண்ணாத வேலையெல்லாம் இப்போ பண்ணிட்டு இருக்க. நான் என்ன பண்ணேன்? சரி விடு, கேட்டா என் ஃப்ரெண்டு என் பர்சனல்னு சொல்லுவேன். ஓ, இப்போ வெண்ணிலா தான் உனக்கு பிரச்சனையா? வாட்? என்னோட ஸ்டேட்டஸ்க்கு அவ எனக்கு பிரச்சனையா? அது உனக்கே தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்கு அவளை நீ போட்டியா நினைக்கிற? நான் போட்டியாலாம் நினைக்கல. அப்படி நினைக்கிற அளவுக்கு அவளுக்கு தகுதியும் கிடையாது. ஆனா அவ வந்ததுக்கு அப்புறம் நீ மாறிட்ட. எனக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கறதையே நீ விட்டுட்ட. எப்பவுமே எந்த வேலைக்குமே வினி வினி வினின்னு என் பேரை மட்டுமே சொல்லிட்டு இருந்த ஓ வாய் இப்போ வெண்ணிலா வெண்ணிலான்னு தான் சொல்லிட்டு இருக்கு. அவளும் என்னமோ உன்னை ரொம்ப கேர் பண்ணிட்டு இருக்கா. எனக்கு அதெல்லாம் பார்க்கறதுக்கு கோவமா வருது எம்கே. வினி, நான் சொல்லிட்டேன் அவ என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் மட்டும்தான். இதுக்கு மேல உனக்கு என்ன கிளாரிஃபிகேஷன் கொடுக்கணும்னா? அவளை அவுட் ஹவுஸ்ல இருந்து வெளியே போக சொல்லணுமா? அது ஓ இஷ்டம். உன் வீடு, நீ தங்க வச்சிருக்க, என்னமோ பண்ணிக்கோ. சரி, அப்ப நான் வேற என்னதான் பண்ணணுங்கிற? நீ இப்ப கூட எதுக்காக தெரியுமா என்கிட்ட இறங்கி வந்து பேசிட்டு இருக்க? உன் ப்ராஜெக்ட் நான் வேற ஒருத்தவங்கள டேக் ஓவர் பண்ண விட்டுட்டேன். அவ்வளோ கேர்லெஸ்ஸா விட்டதுனால தான் நீ இறங்கி வந்து பேசிட்டு இருக்க. ஏன், இல்லாட்டி உன் மேல எனக்கு அக்கறையே இல்லைன்னு நினைக்கிறியா? கொஞ்ச நாள் நீ நடந்துக்கிறது அப்படித்தான் இருக்கு எம்கே. அந்த ஸ்ட்ரெஸ்ல தான் என்னால் எந்த வேலையும் ஒழுங்கா பார்க்க முடியல, எந்த ப்ராஜெக்டையும் ஹேண்டில் பண்ண முடியல. அதான் சின்ன மிஸ்டேக் ஆயிடுச்சு. சரி, அப்போ நீ நார்மல் ஆகணும்னா நான் என்ன பண்ணணும்? அவளை வீட்டை விட்டு அனுப்பணும்லாம் சொல்லாத, அவளுக்கு அது சேஃப்டி இல்லை. அது உன் இஷ்டம், உன் பர்சனல்னு நான் சொல்லிட்டேன். சரி, இப்போ வேற என்ன பண்ணணுங்கிற? நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் எம்கே. வாட்? மேரேஜா? எதுக்கு ஷாக் ஆகுற? நம்ம லவ் பண்றோம் தானே, அதுவும் எத்தனை வருஷமா? மேரேஜ் பண்றதுல என்ன தப்பு? நீ தெரிஞ்சுதான் பேசுறியா? நான் என்ன எங்க வீட்டுக்கு ஒரே பையனா? எனக்கு அண்ணன் ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் பண்ணிக்க முடியும். அப்படின்னா அவரை கல்யாணம் பண்ணிக்க சொல்லு. அது என் அண்ணனோட பர்சனல், அதுல எப்படி நான் தலையிட முடியும்? சோ இப்போ நீ என்ன சொல்ல வர? வினி, என் அண்ணன் மேரேஜ் பண்ணிக்காம நம்ம மேரேஜை பத்தி என்னால வீட்டுல பேச முடியாது. அதுக்கப்புறம் உன் இஷ்டம். இப்படி பேசினா என்ன அர்த்தம்? சோ நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கலன்னா நீ பிசினஸ்ல ஒழுங்கா கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டேன், அப்படித்தானே? என்னால பண்ண முடியல, எனக்கு ஒரே ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. நீ என்னை விட்டுட்டு போயிடுவியோன்னு எனக்கு பயமா இருக்கு. இவ்வளவுதான் நீ என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையா? நீ நடந்துக்கிறத பொறுத்து தான் எம்கே எனக்கு நம்பிக்கை வரும். நீ சொல்லு, உன்னை விட்டுட்டு நான் வேற ஒருத்தருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்தா நீ ஒத்துக்குவியா? சொல்லு எம்கே, அது என்னோட ஃபாதரா இருக்கட்டும், என்னோட பிரதரா இருக்கட்டும், நீ ஒத்துக்குவியா? மாட்டேன். அப்புறம் நீ மட்டும் அப்படி இருக்க? நீ சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது வினி, பட் இந்த விஷயத்துல நான் ஒன்றும் பண்ண முடியாது. என் அண்ணனுக்கு கல்யாணம் ஆகாம என்னோட கல்யாணத்தை பத்தி நான் பேச முடியாது. ஆன்ட்டி கிட்ட நான் பேசுறேன், இல்லைன்னா டேடியை பேச சொல்றேன். யார் பேசினாலும் பிராக்டிக்கல் லைஃப்ல அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணாம தம்பிக்கு எப்படி கல்யாணம் பண்ணுவாங்க? அத ஆன்ட்டி பாத்துக்குவாங்க. என் அண்ணன் இப்போதைக்கு கல்யாணம் பண்ற ஐடியாவில இல்ல வினி, எனக்கு தெரியும். அதை பெரியவங்க பேசி முடிவு பண்ணட்டும் எம்கே. அட்லீஸ்ட் சின்னதா ஒரு என்கேஜ்மெண்ட்டாவது நம்ம பண்ணிக்கலாம். மேரேஜ் கூட உன் ப்ரோக்கு முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் உன்னோட ஃபைனல் டிசிஷனா? இதை நான் அக்செப்ட் பண்ணிக்காட்டி நீ பிசினஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டேன். நான் உன்னை பிளாக்மெயில் பண்றேன்னு நினைக்காத. என்னால கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. எனக்கு ஏதாவது ஒரு ஷியூரிட்டி கொடு நீ. சரி, ஓகே, நான் வீட்டில் இதை பத்தி பேசுறேன். நீ பேசு. உன்னால முடியலன்னா டாடி கிட்ட சொல்லி நான் ஆன்ட்டி கிட்ட பேச சொல்றேன். சரி, அப்போ கிளம்பலாமா? இன்னும் சாப்பிடலையே. எனக்கு இப்போ சாப்பிட்ற மூடு இல்லை, நீ சாப்பிட்டு வா, நான் வெயிட் பண்றேன். சாப்பிடு வினி. ம். நீ சாப்பிடு, நான் ஒரு கால் பண்ணிட்டு வரேன். அந்த வெண்ணிலா வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் நானும் டேடியும் என்ன சொன்னாலும் சரி சரின்னு கேட்டு தலையாட்டிக்கிட்டு இருந்த எம்கே அந்த வெண்ணிலா வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஸ்டெடியா மாறிட்டான். எம்கே இவ்வளோ ஸ்ட்ராங்கா ஸ்டெடியா என் பேச்சை கேட்காம இருந்தான்னா எனக்கு அது பிடிக்காது. எப்பவும் என் பேச்சை கேட்டு சுற்றி சுற்றி வர்ற எம்கே தான் எனக்கு வேணும். முடிஞ்ச அளவுக்கு கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருக்கேன், பார்க்கலாம். இவனை டவுன் பண்ணணும்னா இவனே உருவாக்கி வளர்த்து விட்ட பிஸ்னஸில் அடித்தாதான் இவன் வழிக்கு வருவான். சொல்லுடா, என் மானுக்குட்டி இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கு? மானுக்குட்டி ஒரு முக்கியமான வேலையாக வெளியே போக போகுது. அப்படி என்ன மானுக்குட்டிக்கு முக்கியமான வேலை? டாக்டர் வேலை. டாக்டர் வேலையா? நீங்க எப்போ டாக்டருக்கு படிச்சீங்க? நாங்களாம் எப்பவோ டாக்டர் தான், தெரியுமா? எது, அந்த என்ன வைத்தியமா? எல்லா வைத்தியமும் தான். எதுக்குனாலும் கை வைத்தியம் பார்ப்பேன் நான். அப்படின்னா எனக்கு வேலை கிடைக்கலனாலும் கவலை இல்லை. என் மானுக்குட்டிக்கு கைவசம் ஒரு பிசினஸ் இருக்கு. டாக்டர் மானுக்குட்டியா நீங்க? அப்போ நான் டாக்டரோட புருஷனாக போறேனா? அச்சச்சோ. அச்சச்சோ. போங்க புலி, நீங்க எப்போ வருவீங்க? வந்துகிட்டே இருக்கேன்டா. அப்படின்னா போன வேலை முடிஞ்சிருச்சா?
ம், இப்போதான் ஆரம்பிச்சு வச்சிருக்கோம்னு வையேன். அப்படியா? அப்படின்னா அது சக்ஸஸா முடியணும்னு நாளைக்கு காலையில முருகன் கோயில்ல போய் நம்ம சாமி கும்பிட்டுக்கிடுவோமா? ஆ, கும்பிட்டுக்கிடுவோமா? சரி, அப்படின்னா நாளைக்கு காலையில முருகன் கோயிலுக்கு வந்துடணும். நாளைக்கு காலையில எதுக்கு? இன்னைக்கு சாயங்காலமே போகலாமே. ஆமாவா? அப்படின்னா சரி, அதுக்குள்ள வந்துருவீங்களா? வந்துருவேன்டா, வந்துருவேன். இதோ பக்கத்துல வந்துட்டே தான் இருக்கேன். சீக்கிரமா வந்துருவேன். அப்படின்னா சரி, அதுக்குள்ள நானும் என் வேலையெல்லாம் முடிச்சிட்டு ரெடியா இருப்பேன். சரிடா, சரி. எங்க போறதுனாலும் பார்த்து போயிட்டு பார்த்து வரணும் என்ன? மிஸ்டர் புலி, நீங்க ஒரு விஷயத்த மறந்துட்டீங்க. இது எங்க ஊட்டி. ஆமா, ஆமா. சரி, உங்க ஊட்டி தான். அப்போ ஊட்டியை பார்த்து பத்திரமா வச்சுக்கோ என்ன? ஆ, அதுனா சரி. சரி, அப்படின்னா நான் போயிட்டு வரட்டுமா? சீக்கிரம் வந்துருவேன். எனக்காக என் பேஷண்ட் வெயிட்டிங்ல இருப்பாங்க. சரிங்க டாக்டர் அம்மா, போயிட்டு வாங்க. ஓகே புலி, வச்சிடுறேன். ம், சரிடா, சரி. சரியான வாயாடி பிள்ளை. மாப்ள. ஆ, வேண்டா. நீ இவ்வளோ சந்தோஷமா இருந்து நான் இப்ப தாண்டா பாக்குறேன். எப்பவுமே உன் பேச்சுல ஒரு துள்ளல் இருக்கும், சந்தோஷம் இருக்கும். ஆனா முகத்துல இவ்வளவு சந்தோஷத்தை நான் இப்ப தாண்டா பாக்குறேன். என்ன ஒரு பிரைட்னஸ் உனக்கு. அதுக்கு காரணம் என் மானுக்குட்டி தான். அதான் அதான் தெரியுது, பார்த்தனே அந்த பொண்ணை. ம், காதலிச்சா இவ்வளோ சந்தோஷமா இருக்குமா என்ன? கண்டிப்பா. அந்த சந்தோஷம் உனக்கும் கிடைக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் உன்னை கட்டாயப்படுத்தி ஊட்டிக்கு கூட்டிட்டு வந்தேன். அதையெல்லாம் விடுமாப்ல. அந்த பொண்ணுகிட்ட ஏதோ சொல்லிட்டு இருந்த, வேலை கிடைக்கலனாலும் பரவாயில்ல அப்படின்னு. அதுவா? அது சும்மா விளையாட்டுக்கு. விளையாட்டுக்கா? அப்படின்னா அப்படின்னா நீ இந்த எஸ்டேட் ஓனர்னு அந்த பொண்ணுக்கு தெரியாதா? ம், தெரியாது. என் மானு நான் ஊட்டியை சுத்தி பார்க்க வந்ததா நினைச்சிட்டு இருக்கு. அப்படியா? அப்ப அந்த பொண்ணு உனக்கு எப்படி பழக்கம்? அவங்க அண்ணன் நம்ம எஸ்டேட்ல தான் வேலை பார்க்குறாரு. ஓஹோ, அப்படியா? சரி, நீ தான் இந்த எஸ்டேட் ஓனர்னு சொல்லிட வேண்டியதானே? சொல்லியிருந்தா என் மேல ஒரு பயமும் மரியாதையும் மட்டும்தான் இருந்திருக்கும் என் மானுக்கு. இப்போ இருக்கிற மாதிரி காதலும் என்கிட்ட அந்த குறும்புத்தனத்தையும் காட்டியிருக்காது என் மானு. ஓஹோ, அப்படியா? ஆமா, என் மானு இப்போ என்னை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கு தெரியுமா? நான் படிச்சுட்டு வேலை இல்லாம சுத்திட்டு இருக்கேன், ஊட்டியை சுத்தி பார்க்க வந்திருக்கேன்னு. எனக்கு என்னோட எஸ்டேட்லயே வேலை வாங்கி தர்றதாவே சொல்லியிருக்கு என் மானு. பாத்தியா? ஆமா, என் மானு பேச்ச பார்க்கணும். அப்படியே வானத்துக்கும் பூமிக்கும் போகும் வாய் என்கிட்ட சண்டை போடும்போது. இதுவே அந்த எஸ்டேட்டோட ஓனர் நான் தான் சொல்லியிருந்தா இவ்வளவு பேச்சு பேசுமா என் மான்குட்டி என்கிட்ட? சரிதான். ஆனா என்னைக்காவது ஒரு நாள் தெரிஞ்சுதானே ஆகணும். தெரிஞ்சுதான் ஆகணும். தெரியும் போது பாத்துக்கலாம். அது வரைக்கும் என் மானுக்குட்டியோட குறும்பையும் என்னை மிரட்டி அதிகாரம் பண்ற அந்த ஸ்டைலையும் ரசிச்சுக்கிறேனே. சரிதான் மாப்பிள்ள, சரிதான். சரி, வேந்தா, ஊட்டி மலை ஏற போறோம். நீ பாப்பாவுக்கு தலையில இந்த ஸ்கார்ஃபை கட்டி விடு. ம், இந்த குள்ளா குட்டி பிள்ளைக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதை போட்டதுல இருந்து ஒரே ஆட்டம் பாட்டம் தான். இதுவே சென்னையில அங்க வின்டர் சீசன்ல ஒரு சின்ன ஸ்கார்ஃபை கட்ட விட மாட்டா. இங்க என்ன பாரு, நீ என்ன சொன்னாலும் சரி சரின்னு கேட்டுட்டு இருக்கா. எல்லா பிள்ளைங்களை ஹேண்டில் பண்ற விதம் தான் வேந்தா. ஆமா, நீ என்னமோ 4 பிள்ளை பெத்தவ மாதிரி பேசுற. எனக்கு ஒரு குழந்தைய கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இது அதுதான். என்ன சொல்ற மாப்ள? ஒன்றும் சொல்லல. உனக்கு இன்னைக்கு ஒரு நாள் தான் டைம். நல்லா யோசிச்சு காலையில எனக்கு ஒரு நல்ல முடிவா சொல்றேன். நமக்கு ரொம்ப டைம் இல்லை வேண்டா. அதை மனசுல வச்சுக்கிட்டு சீக்கிரமா ஒரு முடிவெடு. ம், இதெல்லாம் க்ளீன் பண்றதுக்கு ஒரு மிஷின் இருக்கு, ஆனா அதை எப்படி யூஸ் பண்றதுன்னு எனக்கு தான் தெரிய மாட்டேங்குது. நம்ம கையாலேயே இதை வச்சு க்ளீன் பண்ணிடலாம். இதுக்கெல்லாம் ஒரு மிஷின். நிலா, குட் ஆஃப்டர்நூன் சார். நீ எதுக்கு இந்த கிளீனிங் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்க? அது அதுக்குன்னு ஒரு ஸ்டாஃப் இருக்காங்கல்ல, அவங்க பார்ப்பாங்க. இல்லை சார், லைட்டாக தான் தூசி இருந்தது. அவங்க வந்து பார்த்து க்ளீன் பண்ணுற வரைக்கும் எதுக்கு அதை அப்படியே வச்சிட்டு இருக்கணும்னு தான் நான் க்ளீன் பண்ணேன். ம், ஓகே. பட் இந்த வேலையெல்லாம் பார்க்கறதுக்கு ஆளுங்க இருக்காங்க. நீ அவங்க கிட்ட சொன்னேன்னா அவங்க பார்த்துப்பாங்க. சரியா? நீ இதெல்லாம் பார்க்காத. சார், ஆ, என்ன நிலா சார் சார்னு கூப்பிட்டுட்டு இருக்க? ஆஃபீஸில் நான் உங்களை அப்படி தானே கூப்பிடுவேன், மறந்துட்டீங்களா? ஆமாம்ல. ம், சரி சரி, ஆமாம். சார் ரொம்ப டயர்டாக இருக்கிற மாதிரி தெரியுது. எதுவும் அப்செட்டாக இருக்கீங்களா, இல்லைன்னா தலைவலிக்குதா? டீ போட்டு எடுத்துகிட்டு வரட்டுமா? யா, ப்ளீஸ், 1 கப். ம். சார், காஃபி. ஆ, இந்தாங்க சார். நிலா, கொஞ்ச நேரத்துக்கு நான் உன் பாஸ்ங்கிறத மறந்துரு.
ட்ரீட் மீ அஸ் அ ஃப்ரெண்ட். அப்படியா? என்னாச்சு? என்னாச்சு முத்துக்கண்ணு? ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்குது. அதான் ஏன் அப்படி இருக்கு? நீ எதுக்கு இந்த டஸ்ட் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருக்க? அதுக்கு தான் ஸ்டாஃப் இருக்காங்கல்ல. அதையே ஏன் முத்துக்கண்ணு சொல்லிக்கிட்டே இருக்க? இதெல்லாம் ஒரு வேலையா? கொஞ்சோண்டு தூசி இருந்தது, அதை வேலையாளுங்க வந்து பார்த்து க்ளீன் பண்ணி, ஒருவேளை அதுக்கு முன்னாடி நீ பார்த்துட்டேன்னா நீ டென்ஷன் ஆயிடுவ. ஏன்னா உனக்கு கொஞ்சம் கூட தூசி இருக்கக்கூடாது நீ இருக்கிற இடத்துல. நீயோ வேலை நிறைய இருக்கிறவன், எப்பவும் பிஸியாக ஓடிக்கிட்டே இருக்கிறவன். அப்படி இருக்கும்போது இந்த சின்ன தூசியை பார்த்து டென்ஷன் ஆகி அதில் உன் வேலை ஏதாவது கெட்டு போச்சுன்னா? நான் உன்னோட அசிஸ்டண்ட் தானே, உன்னை டென்ஷன் ஆகாமல் பார்த்துக்கிட வேண்டியதும் என் வேலை தானே. ஓஹோ, எனக்கு டஸ்ட் இருந்தால் பிடிக்காதா? ஆமாம், பிடிக்காது. நீ சின்ன பிள்ளையில விளையாடும் போதே தரையிலேயே உட்கார மாட்டேன், உன் ட்ரெஸ்ஸில் எல்லாம் தூசி பட்டுருன்னு நின்றுட்டே இருப்ப நாங்கள்லாம் விளையாண்டுட்டு இருக்கும்போது. உனக்கு ஞாபகம் இருக்கா? அதுக்குன்னு எங்கள் அம்மா உனக்கு மட்டும் அவங்களோட சேலையை மடித்து போட்டு உன்னை உட்கார வைப்பாங்க. ஆமாம்ல, அதெல்லாம் நீ ஞாபகம் வச்சிருக்கியா? ஆமாம், உனக்கும் ஞாபகம் இருக்கா? ஆ, இருக்கு. பாத்தியா, விவரம் தெரியாத சின்ன பிள்ளையிலேயே நீ அப்படி இருப்ப. இப்போ நீ ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன், அதுவும் இது உன்னோட ஆஃபீஸ், பர்டிகுலராக உன்னோட ரூம். இந்த ரூமில் ஒரு சின்ன தூசி இருந்தால் உனக்கு பிடிக்குமா? அதான் நீ வர்றதுக்குள்ளே நான் க்ளீன் பண்ணிடலான்னு பண்ணேன். அது ஒரு பெரிய வேலை இல்லை முத்துக்கண்ணு, இப்படி தட்டி விட்டா போயிடும். எப்படி எப்படி? இப்படி தட்டி விட்டா போயிடும். அதுக்கு தான் டஸ்டர் இருந்ததுல, அதை வச்சு தட்டி விட்டா போயிடும். தட்டி விட்டுட்டே போயிடுச்சு. ஆ. சரி, நீ சொல்லு, எதுக்கு அப்செட்டாக இருக்க? எதுக்கு உனக்கு தலைவலி வந்துருச்சு? முதல்ல காஃபியை குடி. எனக்கு இப்போ தலைவலியே போயிடுச்சு. அப்படின்னா நீ வெயிலில் அலைஞ்சிட்டு வந்திருப்ப, அதனால உனக்கு தலைவலி வந்திருக்கும். இங்கே ரூமுக்குள்ளே ஜில்லுன்னு ஏசிக்குள்ளே வந்ததும் தலைவலி போயிருக்கும். ஆ, மேபி. பிஸ்னஸில் ஏதாவது ப்ராப்ளமா? ஒரு ப்ராஜெக்ட் கையை விட்டு போயிடுச்சு. அப்படியா? என்ன நிலா, அப்படியான்னு சாதாரணமாக கேட்குற? நான் 2 நாள் டே அண்ட் நைட் தூங்காமல் உட்காந்து பண்ண ப்ராஜெக்ட் அது. சரி, போனதை நினச்சி வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? அது ஏன் போனது, எதனால உன் கையை விட்டு போனதுன்னு நீ யோசி. அடுத்த ப்ராஜெக்டை தக்க வைக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுங்கிறத பிளான் பண்ணு. இனிமேல் இந்த மாதிரி நடக்காமல் இருக்கிறதுக்கு நீ என்ன செய்யணும்னு இப்போ கையை விட்டு போன ப்ராஜெக்ட்ல இருந்து கற்றுக்கோ. உனக்கு இதெல்லாம் நானா சொல்லி கொடுக்கணும்? ஏன் அந்த ப்ராஜெக்ட் கையை விட்டு போனதுன்னு எனக்கே தெரியும். அப்படின்னா அடுத்த ப்ராஜெக்ட்ல அந்த தப்பு நடக்காமல் பார்த்துக்கோ, அவ்வளோதானே. நீ ஈஸியாக சொல்லிட்ட. இந்த ப்ராஜெக்ட் கையை விட்டு போனதுக்கு காரணம் என்ன தெரியுமா? யார் தெரியுமா? எனக்கு எப்படி தெரியும்? அது சரி விடு, நான் பார்த்துக்கிறேன். சரி, அவ்வளோதான். நீ பார்த்துக்குவ, உன்னால் எல்லாம் முடியும். இப்போ இந்த ப்ராஜெக்ட்ல என்ன தப்பு நடந்ததோ அதை அடுத்த ப்ராஜெக்ட்ல சரி பண்ணிடு. இனிமேல் எந்த ப்ராஜெக்ட்டும் உன் கையை விட்டு போகாமல் நீ பார்த்துக்கோ, அவ்வளோதானே. உன்னோட அறிவுக்கும் திறமைக்கும் இன்னும் பெரிய பெரிய வேலையெல்லாம் நீ பார்க்கணும். இது போனால் போயிட்டு போகுது, என்ன கவலைப்படாத. பெரிய பாட்டி மாதிரி தான் பேசுவா. எங்கள் பாட்டிக்கே நான் தான் அட்வைஸ் பண்ணுவேன் தெரியுமா? நீ கெட்டிக்காரி தான். அதனால தான் அவ்வளோ சின்ன ஊர்ல இருந்து இவ்வளோ பெரிய சென்னைக்கு என்ன தேடி, அதுவும் யாரும் கூட இல்லாமல் தனியாக வந்து பாரேன் எப்படி என்னை கண்டுபிடிச்சு உன்னை தேடி வர வச்சேன்னு. அது எப்படி தெரியுமா? நான் ஒரு கெட்டிக்காரனோட ஃப்ரெண்டு, அதனால தான் நானும் இவ்வளோ கெட்டிக்காரியாக இருக்கேன். ஆஹா, உடனே எனக்கு ஐஸ் வைக்கிற பத்தியா? நிஜமா முத்துக்கண்ணு, நான் மட்டும் கெட்டிக்காரியாக இருந்தால் பத்தாது. என்ன அங்கே பெட்ரோல் பங்க் வரைக்கும் தேடி வர்ற அளவுக்கு நீ கெட்டிக்காரனாக இருந்திருக்க பத்தியா? பாத்தியா? சரி, உனக்கும் காஃபி போட்டு எடுத்துட்டு வந்திருக்கலாம்ல. ஆஹா, நான் காலையில் ஒரு தடவை, சாயங்காலம் ஒரு தடவை, அவ்வளோதான். நடுவில் எல்லாம் காஃபி டீ குடிக்க மாட்டேன். அப்போ எனக்கு மட்டும் கொடுக்குற? நான் மட்டும் இதுக்கு அடிக்ட் ஆகணுமா? இல்லை, நீ தலைவலியாக இருக்குன்னு சொன்னேல, அதனால தான் உனக்கு கொடுத்தேன். இதை குடிச்சிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிடுறேன்னு சரியாக போகும். அடுத்த ப்ராஜெக்ட்டுக்கு உண்டான வேலையெல்லாம் பாரு. நான் போயிட்டு நீ எனக்கு டிராயிங் பண்ணி பழக சொல்லி ஒரு பிளான் கொடுத்துருந்தேல, அதை போய் பண்ணுறேன். சரி, ஓகே, போய் பாரு. ஓகே சார். ஓய். ஓகே முத்துக்கண்ணு, டாட்டா. நிலா கூட பேசினா எவ்வளோ பிரிஸ்கா இருக்கு. தலைவலியே போயிடுச்சு. சச் a wonderful friend. இந்த மாதிரி நல்ல எண்ணெயை தேய்ச்சி நீவி விட்டு கால் விரலெல்லாம் சொடுக்கு எடுத்து விட்டா கால் வலியெல்லாம் பறந்து போயிடும். உன் கை பட்டாலே வலியெல்லாம் பறந்து போயிருமானு. என் கை மட்டும் பட்டா பத்தாதுமா, எண்ணெயும் படணும். அந்த எண்ணெயை நீ தேய்ச்சி நீவி விட்டா தானே சரியா வருது. சரி, அப்படியே லைட்டை சொடுக்கு எடுத்து விடு. மெதுவாக எடுக்கிறேன், வலிச்சா சொல்லுங்க. சரி. காலை இப்படி கொஞ்சம் முன்னாடி நகட்டி வச்சுக்கோங்க. இப்படி மெல்ல நீவி விட்டு இப்படி எடுக்கணும்.
ஆஹா, வலிக்காம எடுக்கிறேனாம்மா? வலிக்கல வலிக்கல, எடு எடு. ம், எல்லா விரலையும் சொடுக்கு விழுந்துருச்சுன்னா நீங்க நினைச்சது நடக்கும். இதுல விழுந்துருச்சு. ஆ, சரி, அப்புறம் அடுத்த வரல. இப்போ இந்த விரல்ல இதுல விழ மாட்டேங்குது. விழுந்துருச்சு. அவ்வளோதான், காலை எடுத்துக்கோங்க, சரியா போயிடும். நாளைக்கு காலையில இதே மாதிரி ஒரு தடவை வந்து தேய்ச்சி விடுறேன், என்னம்மா? ம், சரி. இந்த எண்ணெயை நீங்களே வச்சுக்கோங்க. நைட்டு தூங்கும்போது காலில் லேசாக தடவி மட்டும் விட்டுருங்க, தேய்க்க வேண்டாம். சரிம்மா, சரி. தூங்கி எந்திரிச்ச உடனே கால் வலி பறந்து போயிடும் உங்களுக்கு, பாருங்க. அதுக்கு தானே உன்னைய கூப்பிட்டது. என் மகன்கிட்ட சொன்னேன்னு வையி, உடனே என்னை காரில் தூக்கி போட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிருப்பான். அங்கே போனோன்னு வையி, இந்த டெஸ்ட்டு அந்த டெஸ்ட்டு, இந்த மாத்திரை அந்த மாத்திரைன்னு சொல்லியே பாதி வியாதியை அவங்களே கொண்டு வந்துருவாங்க. நான் முதலாளியாவை பார்க்கவே இல்லைம்மா அவர் வந்ததுலேருந்து. ஆமாம், அவங்க முதலாளி ஐயா வர்றதுக்கு முன்னாடி சொல்லிக்கிட்டே இருந்த, ஐயா வந்தால் பார்க்கணும் பார்க்கணுன்னு. இன்னும் நீ பார்க்கலையா? எஸ்டேட் பக்கம் தானே வந்திருப்பாரு. ஊருக்கு இங்கே வந்ததுலேருந்து உங்கள் அண்ணன் கூட எஸ்டேட்லேயே தான் சுற்றிக்கிட்டு இருக்காரு. பார்க்கலையா? நான் பார்க்கவே இல்லைம்மா. பார்த்தா முதலாளி ஐயா கிட்ட ஒன்று சொல்லணும். என்ன சொல்லணும்? முதலாளி ஐயா, எங்கள் அம்மாவை விட்டுட்டு இனிமேல் எங்கேயும் போகாதீங்க, பெங்களூர்லேயே போய் இருந்துக்கிடாதீங்க, இங்கேயே இருங்கன்னு சொல்லணும். இங்கேயே தானே இனிமேல் இருக்க போகிறாரு. அண்ணன் சொன்னாரு காஃபி தோட்டம் போட போறதா. ஆமாம், அப்படின்னா உங்கள் அண்ணனுக்கு வேலை ரொம்ப அதிகமாயிரும் இனிமேல். ஆமாம் ஆமாம் அம்மா அம்மா, வேலை ரொம்ப அதிகமாயிருச்சுன்னா வேற புதுசாக ஆள் யாரும் வேலைக்கு எடுப்பீங்களா? ஆமாம், ஆள் தேவைப்பட்டா எடுக்க வேண்டியது தான். ஆனால் அதெல்லாம் உங்கள் முதலாளி ஐயா பார்த்துக்கிடுவாரு. ஏன், நீ எதுவும் வேலைக்கு வர போறியா? நான் இல்லை, அது எனக்கு இல்லை, வேற ஒருத்தவங்களுக்கு. அப்படின்னா தம்பிக்கிட்ட தான் பேசணும். யாருக்கு? அது எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க. அம்மா, இந்த உங்கள் முதலாளி ஐயாவே வந்தாச்சு. கேட்டுக்கோ, யாருக்கு வேலை கொடுக்கணும்?